ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 58. உனது தந்தையின் பெயர் என்ன என லக்ஷ்மணன் வினவினான். அதை தெரிந்து கொள்ள நீர் ஏன் விரும்புகிறீர்? சரி வாரும், இப்போது சண்டையிடலாம் என சொல்லிக்கொண்டே லக்ஷ்மணன் மீது ஒரு அம்பை லவன் எய்தான். அது லக்ஷ்மணனது ரதத்தை அப்படியே ஆகாயத்தில் தூக்கி எறிந்து அங்கு ஒரு வட்டமிட்டுவிட்டு மீண்டும் பலமாக தரையில் வந்திறங்க செய்தது. நிலை குலைந்து போன லக்ஷ்மணன் வேறொரு தேரில் ஏறி லவன் மீது சரமாரியாக அம்புகளை தொடுத்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் லவன் அவற்றை எல்லாம் செயலிழக்க செய்துவிட்டான். அடுத்து ஒரு அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ அது கோடிக்கணக்கில் கதைகளாக மாறி லவனை நோக்கி பாய்ந்தன. வால்மீகி முனிவர் கொடுத்திருந்த மந்திர சக்தியை பிரயோகித்து ஒரு அஸ்திரத்தால் லவன் அவற்றை எதிர்கொள்ள அந்த அஸ்திரம் கோடிக்கணக்கில் சக்கரங்களாக மாறி அந்த கதைகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கின. மலைகளை உருவாக்கும் அஸ்திரத்தை லக்ஷ்மணன் ஏவ லவன் வஜ்ராஸ்திரத்தால் அந்த மலைகளை பிளந்தான். இப்படியாக தன்னிடம் இருந்த வலிமைக்கான அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்தும் லவனை எந்த விதத்திலும் கொல்ல முடியாமல் லக்ஷ்மணன் திகைத்து போய், ஏன் நிறுத்திவிட்டீர்? உம்மிடம் இருக்கும் அஸ்திரங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டால் திரும்பி சென்று அந்த ராமனை வரச் சொல்வது தானே என லவன் ஏளனமாக பேசினான். லவன் சொன்னதை பொருட்படுத்தாமல் மேலும் பல அம்புகளை லக்ஷ்மணன் தொடர்ந்து செலுத்தவே எதிர் சென்று தாக்குபவரை மயங்கி ஆடச் செய்யும் மகுடி அஸ்திரத்தை லவன் லக்ஷ்மணன் மீது எய்தான். அதிலிருந்து இனிமையான மகுடிநாதம் புறப்பட்டது. ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணன் அந்த இன்னிசை ஒளியை கேட்டதும் அந்த நாதத்தில் மயங்கி சண்டையிடுவதை நிறுத்தி செயலற்றிருந்தான். காலஜித் குசனை தன் படைகளுடன் சூழ்ந்தான். ஆனால் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு குசனும் தன் சகோதரருடன் சேர்ந்து கொண்டான். இதற்கிடையில் பரதனை ஒரு படையுடன் லக்ஷ்மணனுக்கு துணையாக அனுப்பி அந்த பாலகர்களின் தாய் வருத்தப்படக்கூடாதே என்பதற்காக அந்த சிறுவர்களை கொல்லாமல் அவர்களை மயங்கச் செய்யும் ஒரு அஸ்திரத்தை ஏவி உயிருடன் பிடித்து வரச் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை ராமன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் குற்றுயிரும் குலையுயிருமாக தப்பி பிழைத்த சில வீரர்கள் அங்கே ஓடி வந்து லக்ஷ்மணன் போர்க்களத்தில் செயலற்று வீழ்ந்து கிடப்பதையும் காலஜித் முதலான படை வீரர்கள் எல்லாம் மாண்டு போன செய்தியையும் ராமனிடம் தெரிவித்தனர். இதை கேட்டு துகித்த ராமன் மாருதியையும் பரதனையும் மேலும் ஒரு படையுடன் அனுப்பினான். அவ்விரு பாலகர்களும் ராமனைப் போலவே இருப்பதைக் கண்ட பரதன், நிச்சயமாக இவ்விருவரும் ராமனின் குழந்தைகளே என மாருதியிடம் கூறினான். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என மாருதியும் மெதுவாக சொன்னான். நைச்சியமாக பேசி சியாம் கர்ணாவை கொண்டு போகத்தான் திட்டம் போடுகிறார்கள் போலிருக்கிறது என தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். குதிரையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி லவனிடம் சொல்லிவிட்டு குசன் பரதனிடம் வந்து, நீங்கள் லக்ஷ்மணனுக்கும் மூத்தவராக தெரிகிறீர்கள், சரிதானே? உங்களை பார்த்தால் பெரிய வீரர் போல தெரிகிறது என பணிவாக சொன்னான். அது இருக்கட்டும், முதலில் நீ யார் என சொல். உன் பெயர் என்ன? உன்னை பெற்றவர்களின் பெயர் என்ன? இதற்கு முன்னால் நீ யார் யாருக்கெல்லாம் போர் புரிந்திருக்கிறாய் என கூறு என பரதனும் அன்புடன் வினவினான். என் பெயர் குசன் என்றான் அந்த பாலகன். சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு போய்விடு. உனது அன்னையிடம் சென்று நான் உனது உயிரை வாங்காமல் விடுவித்தேன் என தெரிவி என பரதன் சொன்னதும், ராமன் தான் உங்களை இங்கே அனுப்பி இருக்கிறார் என நினைக்கிறேன். இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். ஒன்று என்னுடன் எதிர் நின்று சண்டை போடுங்கள், அல்லது உடனே இங்கிருந்து எவ்வளவு விரைவாக போக முடியுமோ அவ்வளவு விரைவில் அகன்று விடுங்கள். நான் உங்களை பின்தொடர மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கிறேன். போய் அந்த ராமனை முடிந்தால் இங்கு வரச் சொல்லுங்கள் என குசன் பதிலுரைத்தான். இதை கேட்டதும் ஆத்திரமடைந்த பரதன் குசன் மீது அம்புகளை ஏவ அவற்றை எல்லாம் முறியடித்த குசன் அஸ்திரத்தை எய்து தன்னை தாக்க வந்த மாருதியை பலமாக தாக்கி அவனை செயலிழக்க செய்தான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.